வெள்ளைக்காரனை பார்த்து நாம் காப்பி அடிப்பது போய் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து அமெரிக்காக்காரன் காப்பி அடிக்கிறான் என்று அமைச்சர் துரைமுருகன் கூறினார். இவெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு சூடாக்கி பொங்கல் பூரி போடுகிறார். ஆக இந்த திட்டத்தை பார்த்து அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய நாடான கனடா நாடு பாராட்டி ஒரு டீமை அனுப்பினார்கள். அந்த டீம் வந்து பார்த்துவிட்டு அந்த திட்டத்தை இன்றைக்கு கனடாவில் அமல்படுத்துகிறார்கள். வெள்ளைக்காரன் தான் பார்த்து நாம காப்பி அடிப்போம், தளபதியை பார்த்து அமெரிக்கா காப்பி அடிக்கிறார் என்றால் தளபதியுடைய பெருமை தொடர்ந்து. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழகத்திற்கு கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கப்படும் என்று மத்திய அரசு கூறுவது அராஜகமானது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி 20,000 கோடிக்கு மேல கொடுக்கிறோம், நாங்க வரி கட்ட மாட்டோம்னு சொல்ல முடியுமா தமிழ்நாடு அரசு? இதெல்லாம் பிடிவாதம். ஒரு மாநில சுயாட்சி கூட்டாட்சி தத்துவதற்கு எதிராக செயல்படுவதுதான் ஒன்றிய அரசு மோடியுடைய ஆட்சி. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. அவங்க PM ஸ்ரீ என்ற திட்டத்தில் சேர சொல்லுகிறார்கள். அதுக்கு சேருவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது. அதுல நீங்க பழைய கலாச்சாரத்தை புகுத்துகிறீர்கள், RSS உடைய கொள்கை கோட்பாடை கொண்டு வருகிறீர்கள். எப்படி அதை ஏற்க முடியும்? நாங்கள் அதை ஏற்க மறுக்கிறோம் என்றால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகையை கொடுக்க மறுப்பது எந்த விதத்தில் நியாயம்? இதை நேற்றைய முன்தினமே கண்டிச்சு நாங்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறோம். எந்த மாநிலம் அதுக்கு ஒப்புக்கொள்ளுகிறதோ சேருகிறதோ அவர்களுக்கு உடன்பட்டால் அவர்கள் சேரலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை புதிய கல்விக் கொள்கை ஆகட்டும், PM ஸ்ரீ திட்டமாகட்டும், அதில் சேருவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி இருக்கிறோம். அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.